Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோல கொஞ்சம் லென்த்தியான சென்டென்சஸ் லாங் சென்டென்சஸ் எப்படி வந்து நம்ம ஈஸியா ஃப்ரேம் பண்ணி பேசுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசுறதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், இன்று காலை நடக்க போக நினைத்தேன், ஆனால் எதிர்பாராத மழை என் திட்டங்களை மாற்றிவிட்டது. இன்னைக்கு காலையில நான் வாக்கிங் போறதுக்காக நினைச்சேன், ஆனா மழை பெஞ்சதுனால என்னோட பிளான் மாறிடுச்சு. ஓகே, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் அமைதியா இருக்க கூடாது. I was planning to go for a walk this morning, but the sudden rain changed all my plans. I was planning to go for a walk அப்படின்னா நான் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு நடைப்பயணம் போறதுக்கு this morning இன்னைக்கு காலையில. பட் ஆனால் the sudden rain திடீர்னு பெஞ்ச மழை changed all my plans எல்லா பிளானையும் வந்து மாத்திருச்சு. I was planning to go for a walk this morning, but the sudden rain changed all my plans. Next sentence, எனக்கு அதிக அனுபவம் இல்லை என்றாலும் எனக்கு என்னை இந்த வேலையில் தேர்ந்தெடுத்தனர். எனக்கு இந்த வேலையில அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி சொல்லலாம்? Even though I didn't have much experience, I was still selected for the job. Even though அப்படின்னா இருந்தாலும் என்றாலும் அப்படின்னு அர்த்தம். I didn't have much experience, எனக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்றாலும் I was still selected for the job, இருந்தாலும் நான் அந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேல் அதே வீட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். They have been living in the same house for more than 20 years without moving. Okay, they have been living அப்படின்னா அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் in the same house அதே வீட்டில் for more than 20 years 20 வருஷத்துக்கும் மேல without moving அங்கிருந்து நகராம அங்கிருந்து மூவ் ஆகாம அதே வீட்டில் வாழ்ந்து வராங்க. சேர்த்து வாசிக்கலாமா? They have been living in the same house for more than 20 years without moving. நெக்ஸ்ட், அவன் சூழ்நிலையை தெளிவாக விளக்க முயன்றான், ஆனாலும் யாரும் கேட்க தயாராக இல்லை. அவன் என்ன நடந்தது அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண வரான், பட் யாரும் என்ன சொல்றது கவனிக்கல, லிசன் பண்ணல. அதை எப்படி சொல்லுவீங்க? He tried to explain the situation clearly, but no one was ready to listen. He tried அப்படின்னா அவன் முயற்சி செய்தான், to explain பண்றதுக்கு, the situation clearly நடந்தது என்னவோ தெளிவா விளக்க முயற்சி செஞ்சான், but ஆனா no one was ready to listen. No one was ready to listen. யாருமே அவனை கேட்கறதுக்கு தயாரா இல்ல. லிசன்னா எனக்கு கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இப்போது உங்கள் உடல்நலத்தை கவனிக்கவில்லை என்றால், இப்போது உங்கள் உடல் நலத்தை கவனிக்கவில்லை என்றால் பிறகு வருத்தப்படலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? If you don't take care of your health now, you might regret it later. ஓகே, இது அடிக்கடி எல்லாரும் சொல்றதுதான். நம்மளோட ஹெல்த்தை இப்ப நம்ம கவனிக்கலைன்னா நம்ம பின்னாடி வருத்தப்படுவோம். அதை எப்படி சொல்லுவீங்க? If you don't take care of your health, அதாவது உங்களோட ஹெல்த் நீங்க கவனிக்கலைன்னா now இப்போது, you might regret it later, அதை நினைச்சு பின்னாடி வருத்தப்படலாம். சேர்த்து வாசிக்கலாமா? திரும்ப சொல்லுங்க. If you don't take care of your health now, you might regret it later. Next one, ஆசிரியர் மிக சிறப்பாக விஷயத்தை அல்லது டாபிக்கை விளக்கியதால், ஒரு டாபிக் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த டீச்சர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதனால மிகவும் படிப்பில் சிக்கல் உள்ள மாணவருக்கும் புரிந்தது. கொஞ்சம் வீக்கஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிஞ்சுக்கிடுச்சு டீச்சர் சொல்லி கொடுத்தது. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம்.
The teacher explained the topic so well that even the weakest student could understand. The teacher explained the topic so well அப்படின்னா ஆசிரியர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த டாப்பிக்கை ரொம்ப தெளிவா. That even the weakest student could understand. ஸோ வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. சேர்த்து சொல்லுங்க. The teacher explained the topic so well that even the weakest student could understand. Next one. எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மையை பேச வேண்டும் என்று என் அம்மா எப்போதும் சொல்வார்கள். அதை எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் நான் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான், ரொட்டீன் சென்டென்சஸ், பட் லாங் சென்டென்சஸ். ஓகே. மை மதர் ஆல்வேஸ் டெல்ஸ் மீ, என்னோட அம்மா எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, டு ஸ்பீக் த ட்ரூத், உண்மையை தான் பேசணும்னு. நோ மேட்டர் ஹவு ஹார்ட் இட் இஸ், அது எவ்வளோ கடினமா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை தான் நம்ம பேசணும்னு என்னோட அம்மா எப்பவும் சொல்லுவாங்க. சேர்த்து சொல்லலாமா? மை மதர் always tells me to speak the truth no matter how hard it is. Next one. வேலையை இழந்த பிறகும், ஓகே, ஸோ அவனோட வேலையை இழந்த பிறகும் ஒரு சிறிய தொழிலை தொடங்கி அதனை வளர்க்க அவன் கடுமையாக உழைத்தான். அதை எப்படி சொல்லலாம்? ஒருத்தன் அவனோட ஜாபை இழந்துட்டான். ஓகே, அப்படி இழந்தாலும் அதுக்கப்புறம் அவன் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கடினமாக உழைத்து வளர ஆரம்பிக்கிறான். அதை எப்படி சொல்லுவீங்க? ஆஃப்டர் லூசிங் ஹிஸ் ஜாப் he started a small business and worked very hard to grow it. After losing his job அப்படின்னா அவனோட ஜாபை இழந்த பிறகும் he started a small business, அவன் சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சான். and worked very hard, அவன் கடினமாக உழைத்தான். to grow it, அதை வளர்ப்பதற்கு. சேர்த்து சொல்லலாமா? After losing his job, he started a small business and worked very hard to grow it. Next one. கூட்டம் மிகவும் நீளமாகவும் சலிப்பாகவும் இருந்தது. கூட்டம்னா மீட்டிங். நான் தூங்கத்தான் போனேன், நான் தூங்க போயிட்டேன். அப்படி மீட்டிங் ரொம்ப லென்த்தியா போச்சு, அதனால நான் தூங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? The meeting was so boring and long, ரொம்ப சலிப்பாகவும் நீளமாகவும் இருந்தது. That I almost fell asleep, அதனால நான் தூக்கத்துக்கே போயிட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க சேர்த்து? The meeting was so boring and long that I almost fell asleep. Next one. அமைதியான வாழ்க்கை வாழ விரும்பினால் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழணும்னா பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி சொல்லலாம்? We must learn to forgive others. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம கட்டாயமா மற்றவர்களை மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். If we want to live a peaceful life, நமக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னா பிறரை மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சேர்த்து சொல்லலாமா? நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. We must learn to forgive others if we want to live a peaceful life. Next one. இன்று நீங்கள் தோல்வியை கண்டாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள், ஏனெனில் நாளை ஒரு புதிய வாய்ப்பு, ஓகே, இப்போ வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதை எப்படி சொல்லலாம்? ஈவன் இஃப் யூ ஃபெயில் டுடே, இன்னைக்கு நீங்க தோல்வியை கண்டாலும், டோன்ட் லூஸ் ஹோப், நம்பிக்கையை இழக்காதீர்கள். பிகாஸ் டுமாரோ இஸ் அ நியூ சான்ஸ், ஸோ நாளை என்பது ஒரு புதிய வாய்ப்பு. சேர்த்து சொல்லலாமா? ஈவன் இஃப் யூ ஃபெயில் டுடே, டோன்ட் லூஸ் ஹோப் பிகாஸ் டுமாரோ இஸ் அ நியூ சான்ஸ். நெக்ஸ்ட் ஒன். எதிர்பாராத வேலை நிறுத்தத்தால் அன்று அனைத்து ரயில்களும் ரத்தாக்கப்பட்டன. ஸோ ஸ்ட்ரைக்னால எல்லா ட்ரெயினும் கேன்சல் ஆயிடுச்சு அன்னைக்கு நாளில். அதை எப்படி சொல்லலாம்? டியூ டு த அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரைக், அதாவது அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரைக்னா எதிர்பாராத அந்த ஸ்ட்ரைக்னால, வேலை நிறுத்தத்தால, ஆல் த ட்ரெயின்ஸ் வேர் கேன்சல்ட் ஃபார் த டே, அன்னைக்கு நாளுக்குள்ள அனைத்து ரயில்களும் ரத்தாக்கப்பட்டன.
சேர்ந்து சொல்லலாமா? Due to the unexpected strike, all the trains were cancelled for the day. நீங்க பேசும்போது உங்களோட உச்சரிப்பு, அப்புறம் அந்த ஏற்ற இறக்கத்தோட பேசுறது, இன்டோனேஷன், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கே நம்பிக்கை இருந்தால் மற்றும் ஒருபோதும் கைவிடாமல் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். அதை எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி கோட்ஸா இருக்கு இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? யூ கேன் அச்சீவ் எனிதிங் இன் லைஃப். உங்களால வாழ்க்கையில எப்பவும் சாதிக்க முடியும். இஃப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உங்க மேல நீங்க நம்பிக்கையா இருந்தா, மற்றும் நெவர் கிவ் அப், எப்பவும் நம்மளோட நம்பிக்கையை கைவிடாம இருந்தா எப்பவுமே நம்ம லைஃப்ல சாதிக்கலாம். சேர்த்து சொல்லலாமா? யூ கேன் அச்சீவ் எனிதிங் இன் லைஃப் இஃப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் நெவர் கிவ் அப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அந்த நாளில் அல்லது அதே நாளில் முக்கியமான நேர்முகத் தேர்வு இருந்ததால், நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ இருந்ததால் கல்யாணத்துக்கு செல்ல முடியவில்லை. ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. ஐ couldn't attend the wedding. என்னால் கல்யாணம் அட்டன் பண்ண முடியல. couldn't அப்படின்னா முடியவில்லைன்னு அர்த்தம். பிகாஸ், ஏனெனில், ஐ had எனக்கு இருந்தது an important interview on the same day. அதே நாளில் எனக்கு முக்கியமான இன்டர்வியூ இருந்தது. ஓகே, திரும்ப வாசிக்கலாமா? என் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து வாசிங்க. I couldn't attend the wedding because I had an important interview on the same day. Next one, தன் பெற்றோர்கள் பெருமைப்பட வேண்டுமென்று அவள் நாள் ராத்திரி முழுவதும் படித்தாள். ஓகே, ஸோ நல்லா அவங்க பேரண்ட்ஸை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக, நல்ல நிலைமைக்கு போகணுங்கிறதுக்காக அவள் ராப்பகலா படித்தாள் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? She studied a day and night just to make her parents proud. She studied அப்படின்னா அவள் படித்தாள், day and night பகலும் இரவும் படித்தாள், just to make her parents proud அவர்களுடைய பெற்றோர்களை பெருமைப்படுத்துவதற்காக. முன்னாடி சேர்த்து சொல்லுங்க. She studied day and night just to make her parents proud. இப்போ உங்களுக்கான டெஸ்ட். இங்க ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். ஓகே, அதுக்குள்ள உங்க ஆன்சர்ஸ் காமெண்ட்ல சொல்லிருங்க. Your time starts now. டைம்ஸ் அப். சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ இங்கிலீஷ்ல ஆன்சர் நான் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. கனமழை மற்றும் விழுந்த மரங்களால் சாலை அடைக்கப்பட்டது. அதை எப்படி சொல்லுவீங்க? The road was blocked due to heavy rain and fallen trees. ஓகே, the road was blocked அப்படின்னா அந்த ரோடு வந்து அடைக்கப்பட்டது, பிளாக் பண்ணப்பட்டது, blocked due to heavy rain மற்றும் fallen trees. fallen trees அப்படின்னா விழுந்த மரங்கள், heavy rainனா கனமழையால். ஓகே, சேர்த்து சொல்லலாமா? The road was blocked due to heavy rain and fallen trees. குட், எல்லாரும் செம்மையா ஆன்சர் பண்ணீங்க. வீடியோ எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துகள், உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். இதை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் சூப்பரா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிச்சயமா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான சென்டென்சஸோட வரக்கூடிய வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.